வணக்கம் நண்பர்களே. ஓய்வு பெற்றவர்களுக்காக பிரத்யேகமான ஒரு சேனலாக ஆரம்பித்து நமக்கு தெரிந்த தகவலில் போடணும்னு சொல்லி தான் இதில் நான் போட்டுட்ருக்கிறேன். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறதுல போட்டுட்ருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு பதிவு பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆயாச்சு, ஓய்வு பெற்றாச்சு, பணியிலிருந்து ஓய்வு பெற்றாச்சு அப்படின்றால் ஒரு முக்கியமான விஷயம், ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க லைஃப்ல இருந்து ஸ்லோவாக ஓடுற லைஃப்க்கு மாறுகிறோம். ஃபாஸ்ட் லேன்லேருந்து ஸ்லோ லேனுக்கு மாறுகிறோம். காலையில் ஓட்டமாக வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படி பஸ் அப்படி, ட்ரெயின் அப்படி, வேன் அப்படி, இத்தனை மணிக்கு வண்டி எடுத்தாகணும், என்ன டிராஃபிக் இருக்கும், இங்கே டைவர்ஷன் இருக்கா, அங்கே பிளாக் இருக்கா, ஆயிரம் டென்ஷன். அத்தனை மணிக்குள்ள ஆஃபீஸ் போக முடியுமா, ஃபேக்ட்ரி போக முடியுமா, ஆயிரம் டென்ஷன். இப்போது அதுலேருந்து பெரிய விடுதலை, பெரிய ரிலீஃப். ஸோ அது அவசரமாக எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பெட் காஃபி சாப்பிட்டுட்டு மெதுவாக பேப்பர் படித்து, மெதுவாக குளித்து, மெதுவாக டிஃபன் சாப்பிட்டு ஸ்டார்ட் என்ஜாயிங் லைஃப். சின்ன 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 சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் விட்டுட்டோம். ஓடுற ஓட்டத்தில் நிறைய விட்டுட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் கேட்டால், காலையில் அலார்ம் கிளாக் வச்சு எழுந்திருக்க வேண்டாம். எதுக்கு அலார்ம் கிளாக்கு? எதுக்கு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போகிறோம்? ஒரு 6 மணி 6:30 மணிக்கு எழுந்தால் போகிறோம். வீட்டில் எழுப்பி பாலை வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க, அது வேற கதை. அந்த ஏரியாக்கெலாம் நான் வரல. ஆனால் சாதாரணமாக மெதுவாக எழுந்தால் போகிறோம். ஸோ ஒரு 6 மணிக்கு எழுந்தால் கூட போதும், 6:30 மணிக்கு எழுந்தால் கூட போதும், பேப்பர் வரும்போது எழுந்தால் கூட போதும். ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது இந்த ட்ராவலிங் டைம் நமக்கு பெரிய சேவிங். போக வேண்டிய ஆஃபீஸ் போக வேண்டிய இல்லைன்னா 1 மணி நேரமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற ஆட்கள்லாம் பார்க்குறேன். திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறாங்க மக்கள் பார்க்குற. பாம்பேயில் போனால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், மார்னிங் ஈவினிங் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ ட்ராவலிங் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப். வெளியே அலைய வேண்டாம். நம்மளா விருப்பப்பட்டால் நம்ம வேணுங்கிற நேரம் நினச்ச நேரம் போகலாம். காலையில் அடித்து பிடிச்சி 10 மணிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. 11 மணி 12 மணிக்கு மெதுவாக போய்க்கலாம். மற்ற ஆஃபீஸ் கோயர்ஸோட போட்டிக்கு போகாமல் மெதுவாக 10 மணிக்கு மேலே கிளம்பி போகலாம். இல்லை 7 மணிக்கு போய் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். அவங்களோட போட்டி போகாமல் ஒரு பிரிந்தால் நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இதில் அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஆஃபீஸில் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஓடின்னு ஒன்று இருக்குது, ஆன் டியூட்டின்னு சொல்லி. அது உண்மையிலேயே வேலை இருக்கா இல்லை ஓபி அடிக்கிறோமா அது வேற விஷயம். ஆனால் அது ஓடிங்கிறது ஒரு தனி சந்தோஷம், ஒரு என்ஜாய்மெண்ட். ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸில் மண்டை காஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம ஜாலியாக இருக்கிறோம், நம்ம பர்சனல் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம். இப்போ அது ஓடி மாதிரி தான் இனிமேல். நம்ம ஆஃபீஸ் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஜாலியாக இருக்கிறோம். அந்த தலைவலியே கிடையாதுப்பா, அந்த குடுங்களே கிடையாதுப்பா. நம்ம யாருக்கும் ஆன்சர் பண்ண வேணாம், ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், வாழ்க்கையில் 3 விஷயங்கள் அது எப்படி எப்படி மாறி வருதுங்கிற காலத்துக்கு ஏற்ப மாறுது. ஒன்று நேரம், அடுத்தது பணம், 3வது எனர்ஜி சக்தி. இந்த 3ம் சின்ன வயசுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம் இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்கு, டபுள் ஏது பணம் இல்லை, கையில் மணி இல்லை. ஸோ அதை அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாம போச்சு. இந்த மிடில் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, பணம் இருந்தது, எனர்ஜி இருந்தது, டைம் இல்லை, பயங்கர பிஸி 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 ஃபார் வாட்னு மட்டும் கேட்கக்கூடாது, பிஸி. ஸோ அந்த மிடில் ஏஜில் டைம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டோம். இப்போ ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தா நிறைய நேரம் இருக்கு, எக்கச்சக்கம். 24 மணி நேரத்துக்கு 25 மணி நேரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அடுத்து என்ன கேட்டால், பணமும் கையில் ஓரளவு ரிட்டையர்டாகி வந்திருக்கும். பென்ஷன் வரவங்களுக்கு பென்ஷன் பணம் வந்துடும், பேங்க்ல ஒட்டிச்சா வட்டி வரும், ஏதோ பணமும் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, ரைட். ஆனால் எனர்ஜி இல்லை. ரொம்ப வேகமாக எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. வயது ஆக ஆக அந்த எனர்ஜி குறைந்து கொண்டே போகும். ஸோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த இது சரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கையில் இந்நேரத்தில் இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்பு மட்டும் கொடுத்துட்றேன். இந்த பில்கிரிமே சொல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலங்கள் அல்லது நம்ம கோவில், இந்த ஆன்மீக சுற்றுலா, அதெல்லாம் இந்த ரிட்டையர் ஆன உடனே ஒரு 5 வருஷத்துக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. 58 வயசுல ரிட்டையர் ஆகிறீங்களா, 60 வயசுல ரிட்டையர் ஆகிறீங்களா, ஒரு 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் போயிட்டு வந்துருங்க. எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா 65 வயசுக்கு மேலே முட்டு வலி ஆரம்பிக்கலாம். வந்தவங்களுக்கு தான் தெரியும். முட்டு வலி வந்ததுன்னா வெளியூர் எங்கேயா போக முடியுமா? லேசாக இருக்கிற மாதிரி போனால் கூட கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தாலே முட்டு வலி ஜாஸ்தியாகிடும். நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, நான் அந்த ஓரமாக உட்காந்துருக்கேன். அதுக்காக நம்ம சுற்றுலா போகணும், அதுக்காக அவ்வளோ பணம் கொடுத்து ட்ராவல் பண்ணி போகிறோம், எதையும் கோவில் தரிசனம் பண்ண முடியாது, எதையும் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் அந்த ரிட்டையர்ட் ஆன உடனே முதல் 5 வருடத்திற்குள்ளாக ஆன்மீக சுற்றுலா அல்லது சும்மா ஒரு நம்ம பிக்னிக் மாதிரி போகிறது, வெக்கேஷன் போகிறது எல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க. அப்போ தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். இது போல் பல நல்ல அரிய தகவல்களை தொடர்ந்து நான் கொடுக்க பிரியப்படுறேன்.
ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.